ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நருட்டோ சீரிஸில் இருக்க டோஜுட்சுனா என்ன, அதை பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோஜுட்சுனா என்ன நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோஜுட்சுன்றது கண்ணு மூலமாக ஜூட்சு சார் பண்ணுறதுனா வந்து டோஜுட்சு அப்படின்னு சொல்ல போகிறது நருட்டோ சீரிஸில். இந்த நருட்டோ சீரிஸில் ஏகப்பட்ட டோஜுட்சு யூசஸும் காட்டியிருக்காங்க. அவங்க பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். இந்த டோஜுட்சில் மொத்தம் 2 பெரிய கேட்டகரிஸாக வந்து பிரிச்சுக்கலாம். ஏன்னா வந்து 2 பேர்னா 2 வகையான டோஜுட்ஸ்லாம் யூஸே பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பியாக்குகன், அதை பற்றி வந்து வீடியோ லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஷெரிங்கன். இந்த ஷெரிங்கன் பியாக்குகன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து காகியா ஒட்சுக்கி மூலமாக தான் இந்த பூமிக்கே வந்திருக்கும். அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டோஜுட்சு வர ஆர்ஜினில் ஷெரிங்கன்னா என்னன்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஷெரிங்கன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உச்சிகா கிளானோட கெங்கே, அதாவது அவங்க பிறக்கும் போது இந்த ஷெரிங்கன் கிடைக்கும். பட் பிறக்கும் போதெல்லாம் கிடைக்காது. இதை அவங்க ஆக்டிவேட் பண்ணணும். இது எப்படி அவங்க ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான தருணத்தில், அதாவது ரொம்ப சோகமாக இருக்கிற டைம்லேருந்து ஷெரிங்கன் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்டிவேட் ஆகுன்றாங்க. இந்த ஷெரிங்கனில் மொத்தம் 3 வகை ஷெரிங்கன் இருக்குது. 1 டோமு, 2 டோமு, 3 டோமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த டோமுனா என்ன நண்பா கேட்டிங்கன்னா, கமா மாரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து சுற்றின்னு இருக்கும். இந்த ஷெரிங்கன் யூசர்ஸுக்கு எப்போவுமே ஷெரிங்கன் கண்ணில் தெரியுமா கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. அது எந்த டைமில் அவங்க ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டோமோவோட பவர்ஸ்லாம் என்னென்ன ப்ரோ கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷெரிங்கன் வந்து ஒரு டோமோ இருக்கும்போது யூசர்ஸால் ஒரு ஜூட்ஸுவை என்ன ஜூட்ஸு பண்ணாங்களோ அது ஸ்லோ மோஷனில் அவங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதை காப்பியும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபைட்டிங் ஸ்டைலையும் வந்து அசால்ட்டாக வந்து காப்பி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 டோமோவும் அதுக்கான அப்டேட்டட் வெர்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். அது நடக்கிற மாதிரியே இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நம்ம வந்து அதை என்ஹான்ஸ் ஆகுது. 3 டோமோவும் அதேமாரி தான், அதுவும் அதேமாரி என்ஹான்ஸ் ஆகுது. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் என்ஹான்ஸ் ஆகுது. சரி, இதுக்கெல்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் ஷெரிங்கன் ஆக்டிவேட் ஆகிட்டுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் பண்ண தான் அது 2 டோமோ 3 டோமோ மார்க்லாம் இருக்குது. இதுக்கு நீங்கள் சேட் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மெயின் கான்செப்டை கூட்டின்னு வராங்க. அதுதான் மங்கையின் ஷெரிங்கன். அப்புறம் அந்த மங்கையின் ஷெரிங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மங்கையின் ஷெரிங்கன்றது ரொம்பவே ஸ்பெஷலான ஷெரிங்கன். இதை எல்லா உச்சிகாசும் வச்சிருக்க கிடையாது. இதை இம்பார்ட்டண்டான உச்சிகா தான் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி, சாசுகே, ஒபிட்டோ, மதரா, நம்ம கக்காஷி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மங்கையின் ஷெரிங்கனை ஆக்டிவேட் பண்ணவங்க. இந்த ஒருத்தவங்களும் மங்கையின் ஷெரிங்கனை எப்படிலாம் வந்து அவங்கவுங்க பவர்ஸ் இருக்குது, அவங்கவுங்க டிசைன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் எல்லாமே நருட்டோ சீரிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ ஒருத்தவங்களாலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்டாச்சி வந்து மங்கையின் ஷெரிங்கனை பற்றி பார்க்கலாம்னா, இட்டாச்சியோட மங்கையின் ஷெரிங்கன் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நருட்டோ சீரிஸ்லேயே பார்த்துருப்போம். இட்டாச்சிக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த 2 ஐக்கும் ஒரு மங்கையின் ஷெரிங்கனுக்கும் ஒரு பவர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஐயில் பார்த்தீங்கன்னா இட்டாச்சியால் கிகாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் வச்சு அவரால் வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு கூட்டின்னு போக முடியும். அந்த டைமென்ஷனில் 1 செகண்டே 3 நாளைக்கு வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். அவரால் டைம் மேனிபுலேட். அந்த இடத்துல அவர் தான் ராஜா. அவர் நினைக்கிற மாதிரி வந்து போட்டு யாரனா சொல்கிறோம். இதே மாதிரி கக்காஷி ஒரு வேறத்தை கூட்டின்னு போயிட்டு செம்மையை அடித்து போட்டுருப்பார். அதுக்கப்புறம் இந்த ரைட் ஐயில் பார்த்தீங்கன்னா அமத்ரசு அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு ஜூட்ஸு இருக்குது. அதை வச்சு அவரால் ஃபயரை வந்து கொண்டு வர முடியும். சாதாரண ஃபயர் கிடையாது, இது பிளாக் கலரில் கொஞ்சம் ஃபயர். இந்த அமத்ரசுன்ற ஃபயர் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்னல் ஃபேம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது அலையவே அலையாது இந்த ஃபிலிம். அதாவது யார் மேலே நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோமோ அவங்களோட அந்த டார்கெட் அழிகிற வரைக்கும் இது வந்து அலையவே அலையாது அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் இதே தான் சாசுகே யூஸ் பண்ணால் இது ஃப்ளேமாக இல்லாமல் அவர் வந்து வேறு மாதிரிலாம் யூஸ் பண்ணிப்பார், இதை மேனிபுலேட் பண்ணி. அதை சாசுகே பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி இதோட வந்து மங்கையின் ஷெரிங்கனோட இட்டாச்சி கதையை வந்து முடிச்சுட்டுப்பாங்க. இட்டாச்சி இதோட முடிச்சுட்டு இருப்பார். இது அதுக்கடுத்து பெரிய யூசர் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே தான். நண்பா, சாசுகே எப்படி பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து அவர்கிட்ட இருந்தால் நம்ம பார்த்துருப்போம். இந்த 1 டோமு 2 டோமு 3 டோம்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது நம்ம சாசுகே கண்ணில் தான் பார்த்துருப்போமே. இந்த சாசுகே இருக்காரு பார்த்தீங்களா, இவர்கிட்ட வந்து இருக்கிற மங்கையின் ஷெரிங்கன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அதாவது இவர்கிட்ட இருக்க மங்கையின் ஷெரிங்கனை வச்சு இவராலையும் அமத்ரசுவை கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்டர்னல் மங்கையின் ஷெரிங்கன் EMS வந்து ஃபஸ்ட் டைம் ஆக்டிவேட் பண்ணியிருப்பார். இந்த EMS என்ன நண்பா கேட்டிங்கன்னா, அந்த உச்சிகாஸ் வந்து அதிகமாக இந்த டோஜு வந்து அவங்களோட பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் அவங்களோட சொந்தத்தில் இருக்கவங்களோட கண்ணை வந்து அவங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கினாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களோட டோஜுட்சுன்னு கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் புது கண்ணும் கிடைக்கும். அதை வச்சு திருப்பி அவங்க நல்லா ரஃப் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த சீரிஸில் மொத்தம் 2 பேர் தான் EMS ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம மதராவும் நம்ம சாசுகேவும் தான். இவங்க 2 பேருமே தன்னோட பிரதர்ஸோட கண்ணுங்களை வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதனால தான் வந்து இவங்க 2 பேருமே வந்து EMS ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு புரிஞ்சுக்கும் இந்த EMSனால் என்னன்றது. இதோட நம்ம சாசுகேக்கு பெருசாக பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வேறு இது காட்டும் போது தான் நம்மளுக்கு தெரியும். அதாவது இந்த ரெனேகன்லாம் ஆக்டிவ் வச்சுக்கோங்க. சாசுகேவாலும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கும் 2 ஐஸ் இருக்குது. பட் இந்த 2 ஐஸில் வந்து ஒரு ஐயை வந்து நம்ம கக்காஷி கிட்ட கொடுத்துருப்பா. அந்த ஐ வந்து லெஃப்ட் ஐ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுவும் நம்ம ஒபிட்டோவோட ரைட் ஐயில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ககுமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜூட்ஸ் இருக்குது. இந்த ககுமி ஜூட்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஹோலுமே ஒரு ஹோலை வந்து கிரியேட் பண்ணி அவங்கள அப்சர்வோ இன்சர்ட்டோ பண்ண முடியும். அதை வந்து ஷார்ட் ரேஞ்சில் வந்து பண்ண முடியும் இந்த கம்மியை வச்சு. அதை வந்து ஒபிட்டோவால் பண்ண முடியும். அதேமாதிரி நம்ம கக்காஷி சைடில் இருக்க லெஃப்ட் ஐயில் வச்சு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் கம்மியை யூஸ் பண்ண முடியும். ப்ரோ இந்த கம்யூனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூன்றது அந்த ஜூட்ஸ் வர நேம் தாங்க நண்பா. ஓகே, இந்த இவரால் நம்ம ஒபிட்டோவால் இன்ஸ்டாண்டபிள் ஸ்டேட்டுக்கு போக முடியுமா? அதாவது 5 நிமிஷத்துக்கு நம்ம ஒபிட்டோ மேலே யாராலையும் கையே வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒபிட்டோ ஒரு டைமென்ஷனுக்கு கூட்டின்னு போயிட முடியும். அந்த டைமென்ஷனில் அவர் ராஜா, அவர் போட்டு சொருவுத்தான் ஃபைட்டே. இந்தமாரி நம்ம ஒபிட்டோக்கும் பவர்ஃபுல் அதிகமாக இருக்குது அவரால் மங்கையும் சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மங்கையும் சரிங்க இல்லை, நம்ம மதராவை பற்றி பார்ப்போம். மதராவோட மங்கையும் சரிங்கனை பற்றி பெருசாக வந்து எதுவும் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் சோர்ஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதராவால் அவரை மங்கையும் சரிங்கனை வச்சு அவரால் வந்து டைமை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவரால் ஒரு 3-4 செகண்ட்ஸ் வந்து பின்னால் ரிவர்ஸ் போய் அந்த ஜூட்ஸை பார்த்து திருப்பி வந்து சண்டை போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் அவரை பற்றி பெருசாக அந்த மங்கையும் சரிங்கனை பற்றி அவரை பற்றி பெருசாக டீட்டெயில்ஸ் வந்து சொல்லப்படலைன்றது தான் உண்மை நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஷெரிங்கன்னே அப்டேட்டட் வெர்ஷனை தான் வந்து ரெனேகன் நிறைய பேர் நினச்சிருக்கீங்க. பட் ரெனேகன் ஷெரிங்கனோட அப்டேட்டட் வெர்ஷன் கிடையாது. இப்போ நம்ம ரெனேகனை பற்றி பார்க்க போகிறோம். சரி, முதல்ல ரெனேகன் என்ன நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெனேகனை யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆக்டிவேட் பண்ண முடியாது. இதை ஆக்டிவேட் பண்ண ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம மதரா தான் ஆக்டிவேட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருந்துக்குன்னா அவர்கிட்ட வந்து நம்ம அஷிராமா செல்ஸ் இருக்கும். ப்ரோ அப்போ அஷிராமா செல்ஸுக்கும் என்ன இதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் கேட்டிங்கன்னா இந்த ரெனேகனை வந்து ஆக்டிவேட் பண்ணோம். இந்த ரெனேகன்றது ஒட்சிகியோட ஒன் ஆஃப் த மிகப்பெரிய டூஜுட்ஸு. அவங்க இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிறது அவங்களால வந்து அவங்ககிட்ட அஷிராமாவோட செல்ஸும் வேணும், இந்த உச்சிகாவோட பிளட்டும் வேணும். அப்படி இருந்தால் தான் அவங்களால வந்து இதை ஆக்டிவேட்டே பண்ண முடியும். அப்போனா என்ன ப்ரோ நீங்கள் சொல்ல வரீங்க கேட்டிங்கன்னா இவங்க 2 பேருமே யாரோட பையன்றது தான் முக்கியம். இவங்க 2மே இது ஒட்சுகி கிளானோட சம்மந்தப்பட்ட காரணத்தால் இது 2மே இருந்தாலும் ஒருத்தவங்களால் ரெனேகனை ஆக்டிவேட் பண்ண முடியும். இதை யாரும் இப்படி ஒன்றும் பிறக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் மதரா வந்து நம்ம அஷிராமா செல்ஸை வச்சு அவர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பார் ரெனேகனை. அந்த ரெனேகனை மதரா கூட ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்க மாட்டார், நகுட்டோக்கு தான் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். நகுட்டோ ஒரு உசுமாக்கி கிளான் அப்படின்ற காரணத்தால் அவரோட சக்கராவை வந்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் வந்து அந்த ரெனேகனை அவர் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஈஸியான்றதோட பிறக்கும் போதே அவர்கிட்ட இருந்ததுனால அவர் அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பார். இதுவே யாரோத்தவங்க திக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெனேகன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அது நருட்டோ சீரிஸில் சொல்லியிருப்பாங்க. ப்ரோ அந்த ரெனேகனில் என்னெல்லாம் ப்ரோ பண்ணலாம் கேட்டிங்கன்னா அந்த ரெனேகனில் மொத்தம் 6 வகை பவர்ஸ் இருக்குது. இந்த ரெனேகனில் அதை தான் சேஜ் ஆஃப் 6 பாத் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அகமோரோட மொத்த பவர்ஸுமே அந்த சேஜ் ஆஃப் 6 பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 பவர்ஸும் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கிராவிட்டி. இந்த கிராவிட்டியை புல் பண்ணுறது புஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பவர்ஸ் எல்லாமே இந்த சேஜ் ஆஃப் 6 பாத்தில் ஃபஸ்ட்டு பவராக சொல்லப்படுது ரெனேகன் யூசர்ஸுக்கு. 2வது சமனிங். இவங்களால் வந்து பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸை சமன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா சோலை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். 3வது பவர் சோலை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பாடி பார்ட்ஸை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒருத்தவங்களால பாடி மெக்கானிசத்தை மொத்தமாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது 4வது பவர். 5வது பவர் பார்த்தீங்கன்னா நெஞ்சுட்சுவை வந்து அப்சர்வ் பண்ணுறோமா. 6வது பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண முடியும். அதாவது ஹீல் பண்ணுறது நான் கிங் ஆஃப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லப்படுற கிங் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லப்படுற மான்ஸ்டரோட வாயில் வந்து அந்த செத்து போனவங்களை போடணும். பட் அவங்க உண்மையாக இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களோட இதுவே வரும். அவங்கள வந்து திருப்பி ஹீல் பண்ணி அமைக்க முடியும். இதுதான் பண்ண இந்த 6 பவர். பட் இந்த 6 பவர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தீபாவளி போனஸ் மாரி ஒன்று கொடுக்கறது தான் இந்த ரீபத் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த ரெனேகன் யூசர்ஸால் வந்து உயிரும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். பட் அவங்க உயிர் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. இதை தான் நகுட்டோ வந்து பண்ணியிருப்பார் பெயின் ஆர்க்கில். அவர் வந்து லாஸ்ட்டில் வந்து லீஃப் வில்லேஜில் செத்து போனவங்க எல்லாருக்கும் பவர் கொடுத்துருப்பார். இன்க்ளூடிங் கக்காஷிக்கும் உயிர் கொடுத்துருப்பார். உயிர் கொடுத்துட்டு நம்ம நகுட்டோ அங்கே இறந்து போயிருப்பார். இதை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ரெனேகனை நம்ம ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி காட்டிப்பார். மதராவால் லிம்போட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைமென்ஷனுக்குள்ளே கூட்டின்னு போக முடியும். அந்த லிம்போ டைமென்ஷன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த லிம்போ டைமென்ஷனில் ஷேடோஸை உருவாக்கி அந்த ஷேடோஸை ரியல் வேர்ல்டில் சண்டை போட வைக்க முடியும். இது வந்து நம்ம மதரா வந்து வார் ஆர்க்கில் யூஸ் பண்ணியிருப்பார். ஓகே நண்பா, இப்போ இந்த ரெனேகன் ஓகே ரெனேகன் வரைக்கும் ஓகே. இந்த ரெனேகனில் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சாசுகே கிட்ட ஒரு ரெனேகன் இருக்கும். சாசுகேவோட ரெனேகனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 டோமோ இருக்கும். இதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த 7 டோமோக்கு என்ன அர்த்தன்றதையும் பார்க்கலாம். ஓகே, இந்த சாசுகேயில் சில டைம் டோமோஸ் இருக்கும். பட் நான் இப்போ இந்த வீடியோவில் லைட்டாக சொல்லிடுறேன். சாசுகேக்கு 7 டோமோஸ் இருந்தாலும் அந்த 7 டோமோக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாசுகே எப்பப்பெல்லாம் சக்கரா கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் டோமோ வந்து அப்பியர் ஆகாது. எப்பப்பெல்லாம் சாசுகே கிட்ட பவர் இருக்கோ அப்போல்லாம் டோமோ இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. எப்பப்பெல்லாம் சாசுகே கிட்ட பவர் இருக்கோ அப்போல்லாம் டோமோஸ் இருக்கும். சாசுகே கிட்ட பவர் இல்லாத மாதிரிலாம் வந்து டோமோவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சக்கரா இல்லாத டைமில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட பார்க்குறேன். பட் இருந்தாலும் டைம் கிடச்சா போடுறேன். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெனேகன் யூசர்ஸோட பவர்ஸ். இந்த ரெனேகன் ஷெரிங்கன் இது 2மே வந்து
ஷெரிங்கனோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் ரெனேகன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. பற்றி சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இந்த பருட்டோ சீரிஸில் இருக்க டோஜுட்ஸு பற்றி பேசும்போது பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த நருட்டோ சீரிஸில் இருக்க டோஜுட்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். அதனால் அதை பற்றி நம்ம இப்போதைக்கு பேச தேவையில்ல. சரி நண்பா, ஓகே. இப்போ பியாக்குகனை பற்றி பார்ப்போம். நண்பா, பியாக்குகன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியாக்குகன் வந்து ஷெரிங்கனுக்கு மாரியே அதுவும் ஒரு வகையான டூஜுட்ஸு. இந்த டூஜுட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெக்கே கெங்கே, யாருக்கு வந்து யோகா கிளானுக்கு வந்து கெக்கே கெங்கே. இது வந்து அதிகமாக நம்ம யார் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நெஜியும் இனாட்டாவும் யூஸ் பண்ணி தான் பார்த்துருப்போம். இப்போ பருட்டோ சீரிஸில் ஈமாவாரியும் பருட்டோவும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்க்குறோம். பட் இந்த பியாக்குகன் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கான் நண்பா. இதுக்கும் வந்து ஆக்டிவேஷன் அப்படின்றது இருக்கான். பட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆக்டிவேட் ஆன மாதிரி தான் தெரியும். பட் அவங்க இந்த நெத்திலலாம் ரொம்ப நரம்பு மாதிரி புடச்சிருக்கும். அப்போ தான் வந்து அது ஆக்டிவேட் ஆன மாதிரி கணக்கு போல இருக்குது. இந்த பியாக்குகனை பற்றி நம்ம பெருசாக வந்து இந்த பருட்டோ சீரிஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து இதை பிறக்கும் போதெல்லாம் வந்து இருக்காது. ட்ரைனிங் பண்ண தான் வந்து பியாக்குகன் வந்து அவங்களால அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த பியாக்குகனோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா, சக்ரா பாயிண்ட்ஸ்லாம் எஸ்ஸால்ட்டாக கண்டுபிடிக்க முடியும். அவங்களால 360 டிகிரியும் பார்க்க முடியும். பட் ஒரு சின்ன வீக் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லப்படுது. பட் இருந்தால் அவங்களால 360 டிகிரி பார்க்க முடியும். அவங்களால வந்து சக்ரா பாயிண்டில் அடித்து அவங்கள வந்து நாக் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த பியாக்குகனில் இருக்குது. எல்லாமே பருட்டோ சீரிஸில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம நருட்டோ சீரிஸை சொல்லிக்கிறது தான் இந்த வீடியோ சொல்ல போகிறோம். அதனால் வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த பியாக்குகன். இதேமாரி பியாக்குகன் மாதிரியே டென்செகன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நருட்டோவோட ஃபைனல் மூவியில் காட்டியிருப்பாங்க. அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம இனாத்தாவை ஒருத்தர் தூக்கின்னு போயிடுவார். அவர் தான் டொனோரி. இவர் பார்த்தீங்கன்னா அகமோரோவோட வழி வந்தவர் 3ல் வந்து வாழ்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டூத் சீக்கிங், அதாவது இவர் வந்து டென்செகன் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பார். இந்த டென்செகன் பவர் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து நம்ம ரெனேகன் மாதிரியே தான் இருக்கும். அதாவது பியாக்குகனா ரெனேகன் வேஷன் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். இதில் வந்து சக்ரா மோட்லாம் போக முடியும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி அப்சர்வேஷன், எனர்ஜி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. டூத் சீக்கிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் நம்ம டெனோரி உட்சிக்கு. இப்போ வந்து அவர் பருட்டோ சீரிஸ் காட்டுறாங்க. அது என்ன விஷயம்ன்றது பற்றிலாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இதுதான் பார்த்தா நம்ம டென்செகனோட பவர். இந்த டென்செகன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான டூஜுட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. பியாக்குகன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான டூஜுட்ஸுன்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி ரொம்ப பவர்ஃபுல்லான பார்த்தா ஜோகன் தான் சொல்கிறாங்க. இந்த ஜோகன் அப்படின்ற விஷயத்தை பற்றி நிறைய குழப்பங்கள், நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஜோகன்னா என்ன அப்படின்றதுலாம் பற்றி செப்பரேட்டான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ இதுதான் வந்து இந்த ஷெரிங்கன், ரெனேகன், அப்புறம் பியாக்குகன், அப்புறம் வந்து நம்ம டென்செகனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பேசிட்டோம். பட் இருந்தாலும் நருட்டோ சீரிஸில் இவ்வளோ தான் வந்து டூஜுட்ஸு காட்டியிருக்காங்களா கேட்டால் கெனான்லேயே ஒரு டூஜுட்ஸு காட்டியிருக்காங்க. ஒரு புது வகையான டூஜுட்ஸு தான் கேசோரிக்கன் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு டூஜுட்ஸு. இந்த டூஜுட்ஸு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷெரிங்கன் மாதிரியே தான். இதை நம்ம சாசிகேவோட எபிசோடில் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த நருட்டோட எண்டிங் டைமில் வந்து ஃபில்லர்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எபிசோடில் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த கேசோரிகன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இதுவும் லைட் நம்ம இது மாதிரியே தான். அதாவது நம்ம ஷெரிங்கன் மாதிரி தான் இதுவும் இருக்கும். கண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகும், ரெட் கலரில் இருக்கும், பார்க்க வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த யூசர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த இனத்தையும் மொத்தமாக அழிச்சிட்டாங்க அப்படி அப்படின்ற மாதிரிலாம் அந்த எபிசோட் வந்து சொல்லியிருப்பாங்க. அது டைம் வச்சு போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இவங்க பவர் என்ன நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களால வந்து எதை டச் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இது பண்ண முடியும். இவங்க கண்ணை பார்த்தாவே போதும், கண்ணு பார்த்தாலும் சரி, டென்ஷன் இது பார்த்தாலும் சரி, இவங்களால வந்து அவங்கள வந்து கெஞ்சட்ஸில் மாட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களால பிளட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன ப்ரோ பிளட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் கேட்டால், இவங்களால வந்து மெட்டாலிக் பொருள்களை தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டில் வந்து அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதனால் நம்ம பிளட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த அளவுக்கு ரொம்ப ஓபியானவங்க. அதாவது ஷெரிங்கன் யூசர்ஸே ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தம் வந்து இந்த இனம் வந்துச்சுன்னா உச்சிக்கலானே மொத்தமாக அழிச்சு எல்லாம் வந்து கேசரிகனுக்கு வந்து ஃபேன்ஸ் ஆகிட்டுப்போம். பட் கேசரிகன்ஸை வந்து மொத்தமாக வந்து அழிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த எபிசோடில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள், நிறைய டூல்ஸை பற்றி பேசுகிறேன். இல்லை ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக், டேய் இது தப்புடா அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பண்ணி டேய் தப்பு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த தப்பு என்னென்னு வந்து பார்த்துப்பேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே இந்த கோட் சீரிஸ்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்போம். அதில் நருட்டோ சீரிஸில் இருக்க மாசான கெத்தான கேரக்டர்ஸ்லாம் வந்து வீடியோஸ் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டிருப்போம். அதை பற்றி வேணும்னா நம்ம சேனலில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க. அந்த பிளேஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டாடா பை பை, see you.